வெல்கம் பேக் டு டிடி லைஃப் vlog. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஹெல்த்தியான பாரம்பரிய முறையிலான சீம்பால் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சீம்பாலை ஃபஸ்ட்டு நல்லா காய்ச்சிக்கிறோம். அது காய்ச்சின பிறகு அதுக்கு தேவையான அளவு வெல்லம், ஏலக்காய் ஒன்று, அந்த வெல்லத்தை நல்லா பொடி பொடியாக நுணுக்கி வச்சுக்கிறோம். அப்போ தான் ஈஸியாக நமக்கு குயிக்காக அது மிக்ஸ் ஆகும். ஏலக்காய் லைட்டாக தட்டி போட்டுருங்க. நல்ல வாசமாக இருக்கும். அந்த சீம்பாலோட கவுச்சி அடிக்காது. இந்த மாதிரி சீம்பால் அப்படியே சுண்டி சுண்டி வரும். நம்ம ஒரு ஆஃப் குண்டா ஃபுல்லாக வச்சுருந்தோம், அது சுண்டி 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 இப்படி இந்தளவுக்கு கொஞ்சமாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இடித்து வச்ச வெல்லத்தை போடுங்க. போட்டு அது மிக்ஸ் ஆகணும். அதில் தண்ணி வரும். அந்த தண்ணியை ரொம்ப எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்துச்சுன்னா அதை வடிகட்டிடுங்க. பாக்கி உள்ளதை நீங்கள் அதுக்கு தேவையான அளவு வெல்லத்தை போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏலக்காவை போடுங்க. அப்போ தான் அந்த பாலில் சீம்பால் தானே, அதில் ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் மாதிரி இருக்கும். பட் அது இல்லாமல் இருக்கும் ஏலக்காய் போட்டோம்னா. வெல்லம் தேவையான அளவு போட்டு நல்லா கிளறி விடுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடும். வந்த பிறகு நமக்கு சூப்பரான சுவையான சீம்பால் ரெடி ஆயிரும். தாய்ப்பாலுக்கு அடுத்ததான் இந்த சீம்பாலை தான் சொல்லுவாங்க. சீம்பால் எல்லா குழந்தைங்களும் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இந்த சீம்பால். சாப்பிடாத குழந்தைங்களும் இந்த சீம்பாலை பால்கோவா மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும், சாப்பிடுவாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது என்னென்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு நமக்கு நேச்சுரலாக காட் கிஃப்ட்டுன்னே சொல்லலாம் அந்த சீம்பால் நமக்கு. இந்த வெல்லம்லாம் நம்ம சேர்த்த பிறகு அந்த வெல்லம்லாம் கரைஞ்சி இந்த மாதிரி திக்னஸாக வந்துடும். வந்த பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாப்பா சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.